ஆமென், ஆமென். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் வியாழக்கிழமைக்கான காலை நேர ஒலிபரப்பு விடுதலையின் வெளிச்ச நேரம். விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே நாங்கள் இந்த வேளையிலும் இணையிருப்பது வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சி பைபிள் குயிஸ். இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆயத்தமாகுங்கள். கர்த்தர் தாமே இந்த வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. இணைய விரும்புபவர்கள் நீங்கள் வாட்ஸ்அப் கூடாக இணைய முடியும், ஐஎம்ஓ கூடாக இணைய முடியும், டெலிகிராமு கூடாக இணைய முடியும், வைபரு கூடாக இணைய முடியும். தொலைபேசியிலே நீங்கள் கனடா, நார்த் அமெரிக்காவிலிருந்து இணைவார்களானால் இலவசமாக இணைய முடியும். அல்லது நீங்கள் கனடாவில் இருப்பவர்களானால் நீங்கள் தொலைபேசி கூடாக இணைய முடியும், வாட்ஸ்அப்பு கூடாக இணைய முடியும், ஜூமு கூடாக இணைய முடியும். அந்த வேலை எங்களுடன் தொடர்பு கொண்டால் நாங்கள் அவற்றை உங்களுக்கு அனுப்பி தருவோம். எப்படி தொடர்பு கொள்வதென்று அந்த வயலை கத்தர் வழி நடத்துவாராக. வானொலி கூடாக சங்கமம்.com, சங்கமம் தமிழ் காஸ்பல் ரேடியோ.com ஊடாக இணைந்திருக்கிற உங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். வேதாகம கேள்வி பதில் நிகழ்ச்சியில் எங்களுடன் தேவ ஊழியர் சௌரம் மஹிந்தனையா விக்டோரியா பிரிட்டிஷ் கொலம்பியாவிலிருந்து அதிகால வேளையில் இணைந்திருக்கிறார். அவர்களுக்கு காலை 7:37 இருக்கிறது. எங்களுடன் மாலை வேளையில் சௌரி ஜானட் அருட்பிரகாசம் இணைந்திருக்கிறார். ஜெர்மன் தேசத்திலிருந்து தேவ ஊழியர் சுசேரட்பின் வாணர் அவர்கள் நிவாரணம் விசுவாசிக்கிறோம். மற்றும் இணைகிற ஒருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் தாமே வழி நடத்துவாராக. நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சௌரி ஜானட்டிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். அவர் தொகுத்து வழங்குவார். பிரைஸ்லோடமா. பிரைஸ்லோட்டனா. ஆமேன். இணைந்திருக்கிற உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்கள். ஆமேன். காட் பிளஸ். ஆமேன், ஆமேன். எங்களுக்காக மகேந்திரமண்ணா அவர்கள் ஜெபத்திலே வழி நடத்துவாராக. ஆமேன். மகேந்திரமண்ணா. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஜெபம் பண்ணும். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த கால வேளையிலே சங்கம நிலையத்திலே கேள்பதில் நிகழ்ச்சி நடக்கின்ற நிகழ்ச்சியை கண்ணோக்கி பார்க்கிற தேவ நீராண்டோரே ஐயா, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிற பிள்ளைகள், மறுபடிப்பு கேட்கிற பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன். இன்றைய நாளே கேள்வி பதில் நிகழ்ச்சியை தொகுத்து நமக்கு அளித்த சிஸ்டர் ஜானட்டை நினைவு கூறுகிறோம். அது மட்டுமல்ல, இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை உலகமங்கம் கேட்க செய்த சங்கம வானொலி நினைவு கூர்ந்து இந்த நாளில் ஆசீர்வாதமான நாளாக அநேகர் வந்து கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதிக்க நீர் கிருபை செய்ய வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு எங்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை தொடக்கத்தை இந்த முடிவரை நடத்தி தருவாராக. ஆமேன், ஆமேன். நான் ஒரு பொது கேள்வி ஒன்று கேட்க போறேன். சொல்லுங்கள். சிறகு இல்லை, செட்டை இல்லை. சரியா? இது பொது கேள்வி. சிறகு இல்லை, செட்டை இல்லை, வானத்திலே பறக்கிறது, என்னது? இந்த கேள்வி யோசித்துக் கொண்டு மேகமண்ணா. அல்ல, அல்ல. அந்த மேகத்துல இருக்கிற அந்த மகிமையான அந்த புகை, அது நீங்கள் எங்கட கனடா நாட்டில் யூரோப்பிலே பார்த்தா தெரியும். மேகம் இலங்கை இந்தியாவில் போனால் எல்லாம் புழுவாக இருக்கும். சூரியன் சூரியன் சூரியனே சந்திரன். ஆமீன். எல்லா கிரகங்களும் அங்கு சிறகு இல்லை, செட்டை இல்லை, பயங்கர ஸ்பீட்ல சுத்தி கொண்டிருக்கிறார்கள், ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆமேன். நன்றி, நன்றி. ஆமேன். மகேந்திரமண்ணா அந்த இடத்துல. ஆமேன். ஓகே, முதலாவது கேள்வி. கர்த்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று பெயரிட்டவர் யார்? ஆபிரகாம். இல்லை, ஆபிரகாம் யெகோவா ஜீரே என்று தான் கட்டளையிட்டவர். இது யெகோவா ஷாலோம், சமாதானம் தரு. யெகோவா ஷாலோம். அந்த பேரை கொடுத்தது மிஸ்டர் வானர். வானர் சத்தத்தை காணையில. ஆமேன், ஆமேன், ஆமேன். வந்துட்டீங்களா? விட்டோம்.
டக்குனு இருக்கா கத்தருக்கு வெளியால போயிட்டு ஓடியாந்துறேன். ஆமே. கத்தருக்கு தான் கட்டின பலிபீடத்துக்கு யெகோவா ஷாலம் என்று பெயரிட்டவர் யார்? ஜெகோவா ஷாலோம். யெகோவா ஈரேன்னு கேட்ட மாதிரி கிடக்கு முதல்ல. இல்ல, யெகோவா ஜீரேன்னு இதுக்கு ஆபிரகாமுக்கு மகேந்திரமண்ணா சொன்னதுக்கு பதில் சொன்னேனா? ஓகே ஓகே. யெகோவா ஷாலோம். யா. யெகோவா வாரம் போடுங்க. யெகோவா ஷாலோம்னு சொன்னது பவுலா? இல்லையா ஐயா? பழைய பாடனா? நியாயாதிபதி 6:24 ஐயா. அது நான் நினைக்கிறேன் என்ன பேரு கிதியோனா இருக்கும். யா, சரியா? கிதியோன் தான், கிதியோன் தான். நியாயாதிபதி 6:24. சரி, ஓகே, தேங்க்யூ. ஆனா வனேசனை விட சரியில்லை. ஏன் ஐயா? கிரியோன் தான் போல இருக்கிற, அப்படி சொல்லக்கூடாது. கிரியோன் ஏன்னா 2 பேரால சிம்சோன் கிதியோன் தானே ஐயா. அதுல அந்த நியாயத்துல முக்கியமான ஆட்கள். அதுல அந்த இதுல விட வந்து விட எத்தனை பேர் கிரியோன். வந்தாலும் அவர் 2 பேரும் தான் அந்த ஒரு மறக்க முடியாத சம்பவம். ஆனா சிம்சோன் அப்படி ஒண்ணு இதன்னேல தானே செய்யல சிம்சோன் செய்யல. டக்குனு மைண்டுக்கு வர மாட்டேன்டுதா. சரியா? முழு குடும்பங்களையும் கவுத்து போடுகிறவர்கள் யார்? நீதிமன்றங்கள்ல இருக்கு. இல்லை. பிரச்சனை கொடுக்குறோம் தான் நான் அவிழ்த்து போடுறோம். கருத்து போகிற இன்னைக்கு நாங்கள் போட்லாம் டோலிங்கம்மா. ஹலோ, சிஸ்டர் டாலி, நீங்கள் பைபிள் குயிஸில் ஜாயின் பண்ண போறீங்களா? இல்ல நான் இன்னும் இதுல வரையில, இன்னைக்கு ராவிக்கு தான் வர்றோம். ஓகே. அந்த மண்டே நீங்க என்ன எடுக்க சொல்றீங்களா? மார்னிங் பிரேயர் அண்ட் மார்னிங் ஜெனட். சிஸ்டர், நீங்க செய்யலுமெண்டா செய்யுங்க. கனடாக்கு வர புக் ரிலீஸுக்கு ஓ ஓ ஓ ஓ வர்ற டைம்ல திங்கள், செவ்வாய், வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யலும் ஜனத்தின் தொகுப்பு வாங்க. திங்கள், செவ்வாய், செவ்வாய் அண்ட் வெள்ளி இயர்லி. திங்கள், செவ்வாய், ஃப்ரைடே. ஓகே ஓகே. விளங்க இல்லையா? பார்த்தேன் நான். இல்ல பார்த்தேன் நான். ஜஸ்ட் கன்ஃபார்ம், நேராவே கூப்பிட்டு கன்ஃபார்ம் பண்ணுன்னு சொல்லி கூப்பிட்டேன் நான். ஓகே. So, திங்கள், வெள்ளி. கனடாவில் நிக்கிற வேளையில நீங்கள் ஐ நோ நீங்க அந்த நேரம். ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ. ஓகே ஓகே ஓகே. God bless you. பைபிள் குயிஸ்ல ஜாயின் பண்ணா ஜாயின் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. முடிஞ்சவங்க வெளியில போறாங்க, இல்லாட்டிக்கு நான் ஜாயின் பண்றேன். ஓகே ஓகே அம்மா. காட் பிளஸ் யூ. ஓகே, ஆமென். தேங்க்யூ. ஸோ சிஸ்டர் ஜானட் அவர்கள் கனடாவில் இருக்கிற நேரத்தில் சகோதரி டோலியும் சகோதரி மேகலா வாசம் செய்ய இருக்கிறார்கள் காலை நேர பிரேயரை. ஆமேன் ஆமேன். என்ன கேள்வியம்மா? முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறவர்கள் யார்? ஐயா, அவங்க யாரும் இருக்கிறீங்க அப்படி செய்கிறார்கள்? ஏற்கனவே சொல்லிட்டு தானே ஐயா. ஆ, ஏற்கனவே சொல்லிட்டு தானே பிரச்சனை கொடுக்குறாங்களா முழு குடும்பத்தை கவுத்து போடான்னு. அது என்னென்ன பிரச்சனை என்று போட்டு இருக்குது பைபிள்ல. படி எல்லாம் சொல்லணும். பைபிளின் படி. ஆவே ஆவே. அநியாயக்காரர் வருமா? அப்படி வருமா? இல்லை, நியாயக்காரர் இருக்குதான், ஆனா சரியா சொல்லணும். முழு குடும்பத்தை கவுட்டு போட பாருங்க பொருங்க பாருங்க. அது யாருன்னா அது நீதிமொழியில தான் வருது. நீங்க சொன்ன நீதிமொழியில வருது. நீதிமொழியில இல்ல வருது. தெரியாது. இல்ல இல்ல அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில இல்ல, புதிய ஏற்பாட்டில. புதிய ஏற்பாட்டுல வருதா? அப்ப நீதிமொழி அப்படி என்று சொல்லி சொன்னால் இதுக்குள் வரும். எபேசியர் வான் பொருங்குறோம்.
சாரி, என்ன சொல்றீங்க? முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்களா? ஐயா பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடுலான இல்ல இல்ல, புதிய ஏற்பாடு ஐயா. ஏற்பாடா? புதிய ஏற்பாடு அப்படி சொன்னாங்க கண்டுபிடிச்சிருந்தாங்க. கண்டுபிடிக்க மாட்டீங்க, அடியில கிடக்குது, வசனத்தின் அடியில கிடக்கு. அப்ப ஒவ்வொரு வசனத்தையும் அடியில பார்த்தோன்னு பிடிக்கலாம் தானே. ம். ம். முதுக்கு எந்த அதிகாரத்துல இருக்கு? சரி, தீத்து முதலாவது அதிகாரத்துல இருக்குது. அது தீத்து 1:11 சரியா? 1, 10, 11 ரெண்டிலும் இருக்கு. 1:11 கவிழ்த்து போடு, முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார். அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். ஓகே. தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவர்கள் யார்? ஆத்மாவை துன்மார்க்கர். இல்ல, பைபிளின் படி தன் ஆத்மாவை பாதாளத்தை போல விரிவாக்குகிறவர் யார்? அதன் நிமித்தம் பாதாளம் தன்னை விரிவாக்கி மட்டுமில்லாமல் சிறப்புடன் ஆடம்பரம் கீழே போதாலும் பழைய ஏற்பாடா? பழைய ஏற்பாடுயா? ஏசாயா 54:14 இல்ல, விரிவாக்குகிறவர். திருப்பி கேளுங்க. தன் ஆத்துமாவை பாதாளத்தை போல விரிவாக்குறவன் யார்? சங்கீதம் 16:10. இல்லை. பழைய ஏற்பாடு சொன்னீங்களே, என்ன ஆத்மாவே என்ன? யா. புதிய ஏற்பாடா? பழைய ஏற்பாடு. லெஸ்ஸி ஐயா, ஞாபகத்துல இருக்கு. சத்த காணையில் ஆபகுக்கா? இல்ல. இந்த புத்தகம் சொன்னீங்க, ஆபகுக்கா? யா. ஆபகுக் 2:3 2:5 இருக்குதான். 2:5. அவன் மதுபானத்தினால் அக்கிரமம் செய்து அகங்காரியாகி
வீட்டிலே தெரியாமல் அவன் தன் ஆத்துமாவை பாதாளத்தைப் போல விரிவாக்கி திருப்தியாகாமல் மரணத்துக்கு சமமானமாய் சகல ஜாதிகளையும் தன் வசமாய் சேர்த்து சகல ஜனங்களையும் தன்னிடமாய் கூட்டிக் கொண்டாலும் என்று முடியுது. அகங்காரி. அப்ப அக்கிரமம் செய்த அகங்காரி. வேதத்தில் கபடஸ்தன் யார் என்பவன் கபடஸ்தன் கிறிஸ்தனா? அது சங்கீதத்துல வருது சரியா? இல்ல அப்சலோம். இல்ல அப்சலோம் இல்லாட்டி இவன் தான் என்ன தாவீதுல அகித்தோப்பேல் இல்ல கடபஸ்தனா? யா கடபஸ்தன். என்ன பேர் சொன்னீங்களம்மா? கடக கடகல்ல கபட கபடஸ்தன் கபடஸ்தன் கபடஸ்தன். அதாவது எரேமியால வசனமா சொல்லுது? இல்லை எரேமியால தான் வருகுது. அவன் நாவு கூர்மையான அம்பு, அது கபடம் பேசுகிறது. இல்ல கபடஸ்தன் என்று இருக்குது. அவன் யார் அவன் அல்லது கபடஸ்தன். எப்படிப்பட்டவன் அல்லது கபடஸ்தன் யாருன்னு அங்க இருக்கிறீங்க. யாருன்னு கேட்கல. கபடஸ்தன் என்ன என்பவன் யார்? அவன் எப்படிப்பட்டவன்? கபடஸ்தன் என்று சொன்னால் மல்கியா 1:14 யா பலியிட கபடஸ்தன், அதாவது தன் மந்தையில் கடா சபிக்கப்பட்டவன். இருக்கையிலே கெட்டு போனதை ஆண்டவருக்கு நேர்ந்து கொண்டு பலியிட கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். அப்படியா? சபிக்கப்பட்டவன். ஆமென். கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன் யார்? நேர்ந்து கொண்டு பலியிடுகிற கபடஸ்தன் சபிக்கப்பட்டவன். இருகடிங்க விட்டு கிரேக்கரிடத்தில் விற்று போடப்பட்டவன் யார்? பவுல். இல்லை தீமோத்தேயு. இல்லை பவுல் இல்லையா? இல்லை கிரேக்கரிடத்தில் விட்டு போட்டப்பட்டவன். கிரேக்க. சோ அப்பொழுது யூதர் கிரேக்கர் யூதாவையும் குமாரரையுமா? யூதாவையும் குமாரரையும் எருசலேமின் குமாரரையும் அவர்களுடைய எல்லைகளுக்கு தூரமாக்கும்படிக்கு கிரேக்கரிடத்தில் விற்று போட்டார்கள். பூமி அதிர்ச்சியை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசி யார்? நானே அதுக்கு பதில் போடல. ஓகே, என்ன கேட்டீங்க? பூமி அதிர்ச்சியை குறித்து தீர்க்கதரிசனம் உரைத்த தீர்க்கதரிசிகள் யார் யார்? இசையா. இசையா. யா ப்ளீஸ் டேக். பழைய ஏற்பாடா புதிய ஏற்பாடா? எல்லா இடத்துலயும் எல்லா இடத்திலும் இசையா தீக்கு. ஏசாயா 6 பேர் இருக்கணும். எசேக்கியேல். எசேக்கியேல். எரேமியான்னு சொன்ன வரும். இல்ல எசேக்கியேல், எசாயா. இந்த மத்தேயுல இருக்கு ஆண்டவர் சொன்ன வருதோ. ஆமாம், இயேசு கிறிஸ்துவன் சொன்னவர். இயேசு கிறிஸ்து 24:7, லூக்கா 21:11 சொன்னவர். எசாயா, எசேக்கியேல், இயேசு கிறிஸ்து. இன்னும் 3 பேர் என்ன?
சகரியா, யோவேல், ஆமோஸ். யோபுன்னு சொல்லியிருக்கிறாரா? யோபு இல்ல, யோவேல். ஏசாயால சொல்லியிருக்கு. யோவேல் 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 ஆமோஸ்ன்னு சொல்லியிருக்கு. ஆமோஸ் யோபுல சொல்லப்பட்டிருக்கு, மற்ற ஆதிகாமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. சரியா? இல்ல, ஆதியாமம் இல்ல. ஆதியாமத்துல நியாய தீர்ப்பு என்று சொல்லப்படையில தீர்க்கதரிசனம் சொல்லல ஒரு தினம். இல்ல, பூமி அதிர்ச்சிதானே. பூமி அதிர்ச்சி குறித்து ஆனா தீர்க்கதரிசனம். 1:9-10 வருது நினைக்கிறேன். அதுக்குள்ள எர்த்குவைக்னு சொல்லி போட்டிருக்காங்க. இல்ல, அதுக்குள்ள வராதா அண்ணா? மட்டும்தானே. அது பூமி அதிர்ச்சி நடந்திருக்கலாம். ஆனா நான் கேட்டது தீர்க்க தரிசனம் உரைத்த மல்கியா தீர்க்க சொல்லி இருக்கிற, மல்கியா சகரியாலாம் சொல்லி இருக்கிற. சரிதானே? மல்கியா இல்ல, சகரியா. சகரியாவா? அப்ப மல்கியா 1:4 என்ன சொல்லப்படுது? வாரம் பாத்துட்டு இருக்க. அது ஏதோ நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பழைய பாழானவைகளை திரும்ப கட்டுவேன் என்று சொல்லுகிறார். அதுதானே? மல்கியா 1:4 இல்லையா? ஓ, ஆனா அதுல பூமியை சொன்ன மாதிரி தான் அதுல போட்டுருக்காங்க. என்னதுக்கு எப்படி போட்டாங்கன்னு தெரியும். ஏதோ இனியா ஏதோ உண்மையான, ஆனால் பல கிடக்கிறவர்களை திரும்ப கட்டுவேன். கத்தர் அவர்களை கட்டுவார், நட்டுவார். எல்லை துன்மார்க்கிற எல்லைகள்லாம் கத்தர் என்ற நினைக்கி சினம் வைக்கிறார் சொல்லுகிறார். ஓகே, சரி, ஓகே. ஆதி முதல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஒன்று இருக்கிறது, முக்கியமானது. அது என்ன? என்ன ஆதி முதல் டபுளாங்கல்ல எனக்கு. ஆதி முதல் ஓ, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின ஒன்று, எங்களுக்கு மனுஷராகிய எங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். அது என்ன? வானவில் வானவில் இல்லை. நித்திய ஜீவனை குறிச்சு தான் சொல்லு. அது புதிய ஏற்பாடு. நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று தீத்து 1:3 இருக்கு. நித்தியத்தம் சொல்லப்பட்டிருக்கு. ஆமென். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது? அது சங்கீதம் 107 வருது. யா. ஆனால் யாரை குறித்து சொல்லப்போனா சங்கீத பத்தி எடுத்தா தான் தெரியும். அதுல பார், சங்கீதம் 107 107. சங்கீதம். ஐயா, சொல்லுங்க ஐயா. சத்தத்தை காணல, எடுத்து பாருங்க ஐயா. என்ன கேள்வி? நீங்க சங்கீதம் 107 எடுத்து சொல்லுங்க. யாரு பாத்தியா அனுப்பி குணமாக்குறாரு என்று சொல்லப்படுது? சங்கீதம் வேதத்திலே கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டுள்ளது? சங்கீதம் 107 இருக்கா? அதுல அதெல்லாம் வருது ஐயா. அவர் தங்கள் ஆபத்தை கத்தரை நோக்கி கூப்பிடுவார்கள். அவர்கள் ஆத்துமாக்கள் என்னை போஜனத்தை ஆசிரிப்பதில் என்ன கேள்வி ஐயா? சொல்லுங்க தங்கச்சி சிஸ்டர். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? ஆபத்திலே நோக்கி கூப்பிடுறோம் இல்லையா? ஆமே. சரியா? 19வது வசனம். ஆபத்திலே நோக்கி கூப்பிடுறதா 17லும் 20லும் சேர்த்து இருக்குது. ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் அவர்கள் இக்கட்டுக்கு அவர் நீக்கலாக்கி ரட்சிக்கிறார். ஆமென். வேதத்திலே வைத்தியர் என்பதை குறிக்கும் முதலாவது இடம்பெற்ற வசனம் அல்லது இடம் எது? லூக்கா. இல்ல. இல்ல அது பழைய ஏற்பாட்டுல வருது. என்ன? யா. நானே உன் பரிகாரியாக கத்தர், அதை தான் சொல்றீங்க? இல்ல, யாத்ராமத்துல வைத்தியர் இருக்குது. வைத்தியர் இருக்கா? யா. தமிழ் வைத்தியரா இங்கிலீஷ் வைத்தியரா?
அது நாட்டு வைத்தியர் தெரியாது. நாட்டு வைத்தியர் ஆதி காமத்துல வருது சரியா? யா, அதிகாமத்துல வருது. 52ல வருது. 52ல. யா. அன்பின் சீசன் சிறைப்பட்ட தீவு என்ன? பத்மூஸ். யா, யோவான். தீவுகளில் மிகவும் அழகானது எது? பாருங்க நான் இப்ப உங்களுக்கு பத்மூஸ் எங்க இருக்குது இப்ப? ஆ? பஸ்மூஸ் தீவு எங்க இருக்குது? பத்மூஸ். சீப்பு தீவு அத சொல்றது. கிரீஸ் கிரீஸ்ல கிரீஸ்ல, கிரீக்லாண்ட்ல. ஓ, கிரீஸ்ல எக்கச்சக்கமான தீவு இருக்கு. அதுல ஒரு சின்ன தீவு தான் பத்மூஸ் தீவு. கிரீஸ்ல நான் போயலாம் போயிடுச்சு அந்த போக்கு. ஆனா அதுல ஃபெரியில போகணும் ஐயா, ஃபெரிலாம் போகணும்னு நினைக்கிறேன். தீவு தானே ஐயா, தீவுண்டா அப்படித்தானே போகணும். சில இடங்கள் சின்ன இடங்கள்ல போட்ல கொண்டு போவாங்களா. ஆனா இது வந்து இந்த ஆக்கள் இந்த டூரிஸ்டோட இந்த கிறிஸ்தவ சம்பந்தமா இதில் பார்க்கணும் ஃபெரியெல்லாம் கூட்டின்னு போற வேலைகள். சின்ன ஒரு கடையில் உண்டு. கிரீக்லாந்து எரியுது. ஓ, கிறிஸ்லாண்ட் எரியுது. மற்றது வந்து ஸ்பானியா எரியுது. ஸ்பானியால அரைவாசி கடல் பக்கம் எரிஞ்சிட்டு எக்கச்சக்கமான குடிகள்லாம் ஆக்கெல்லாம் செத்து போச்சணும். பிரான்ஸ்ல ஒரு பக்கம் போயிட்டுதோ. அப்ப அப்படியே இடம் போகுது. ஜெர்மன்ல எரிகிற நிலைமைக்கு வந்திருக்குது. இப்ப நாளைக்கு 41. நல்ல பாட்டுல போகுது. நல்ல காத்தடிக்குது, மழை வரும்னு சொன்னாங்க. நிறைய பாப்போம் கத்திரிக்கை சோதரம். தீவுகளில் மிகவும் அழகானது எது? அழகான தீவுன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் என்ன பைபிளை வச்சு கேட்குறீங்களா? ஓ, பைபிளை வச்சுதான் கேட்கிறேன். அப்படி பைபிளை வச்சு கேட்கிறேன்னு சொன்னா நான் உண்மையம்படி பார்க்க வச்சிருப்பான்னா மாலதீவு எடுக்கலாம். அழகான தீவு எடுக்கலாம். மெத்தாதீவு அப்போ சொல்ல மெத்தாதீவு. மெலித்தா தீவு இல்ல. அழகான தீவு. அழகான தீவு இலங்கை இல்லை, வேதத்தின்படி. என்ன நீங்க அழகான இலங்கை சிரிக்கிறீங்க? சைப்ரஸ் இல்லை. எசேக்கியேல் 27:3 இருக்கு. எசேக்கியேல் 27:3. எசேக்கியேல் 27:3. எசேக்கியேல் 27:3. சமுத்திர கரைதுறையிலே குடியிருந்து அநேக தீவுகளின் ஜனங்களோடு விசாரம் பண்ணுகிற தீர்வை நோக்கி கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், தீர்வே நீ உன்னை பூர்ண சமுத்திரமாய் தீரு ஐயா, சௌந்தரியவதி ஐயா. இந்த தீர்வை குறி சொல்லப்படுது ஐயா. தீரு குமாரத்தி காணிக்க கொண்டு வருவாள்னு சொல்லி ஐயா ஞாபகம் இருக்கா? பூரண சௌந்தரியவதி. அதான் அந்த தீரு குமாரத்தி காணிக்க கொண்டு வருவான்னு சொல்லி பைபிள்லயே சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியம் வந்து தீருன்னு சொல்றது அந்த இடத்தான் குறிக்கும். தீட்டு தீவத்தான் அந்த இடத்துல. அது இப்ப என்ன பேர்ல இருக்கோ தெரியாது. செக் பண்ணி பார்த்தா தெரியும் எந்த தீவுன்னு சொல்லி. கடலின் நடு மையப்பயத்திலே தாபரம் இருக்கிறது. உன்னை கட்டினவர்கள் உன்னை பூர்ண வடிவாய் கட்டினார்கள். இது நான் நினைக்கிறேன் எங்க வரப்போ சைப்ரஸ் அதல்கிட்ட வருமா? அப்படித்தான். சைப்ரஸ் பாப்போம். சரி, அடுத்த வேலைக்கு வாங்க. ஸ்தேவான் நிமித்தம் எழும்பின உபத்திரத்தினால் அல்லது உபத்திரத்தினாலே சிதறப்பட்டவர்கள் எந்தெந்த நாடுகளில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது? ஆசியா இல்ல. ஆசியா இல்ல. சிரியா என்னன்னா சிரியா இல்ல. என்ன கேள்வி? என்ன கேள்வி கேட்டீங்க சொல்லட்டா மறுமொழியா? பெனிக்கே நாடு, சீப்ரு, அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுத்தி திரிந்தார்கள். சரியா? அப்போஸ்தலர் 11:19. ஓகே.
ஏழாம் முத்திரை உடைக்கப்பட்ட போது பரலோகத்தில் எவ்வளவு நேரம் அமைதி உண்டானது? அரை நிமிஷமோ அரை மணித்தியாலம் கொண்டு வருதுன்னு 3 மணி நேரம். நே அப்படி வராது ஐயா. 3 நாட்கள். பொறுங்க. சரியா? 3 நாட்கள். இல்ல, அப்படி வராது ஐயா. அது குறை ஐயா. ஏழாம் முத்திரை 3 வாரங்களா? இல்லை. பாருங்க பைபிள் வார்த்தை ஏழாம் நித்திரை அதுல கிட்ட இத்தனை நிமிஷம் சொல்லி இருந்தேன் நான் பார்த்தேன்னா. லெபனான் அண்ணா, தீரு இடம் லெபனான். என்ன தீரு தீரு வருது இருக்கிற லெபனானுக்கு இடம். வருதா? ஓ, அப்ப லெபனானுக்குள்ள லெபனானு கிட்ட இருக்கிற ஏதாவது தீவா ஓ, இருக்கும் நினைக்கிறேன். அதான் கடற்கரை பகுதி. அப்படித்தான் இருக்கு நினைக்கிறேன். சரியா இருக்கும் உனக்கு. அதுக்கு பேர் சூர் என்று சொல்றதா ரைட். அது பழைய ஏற்பாட்டிலே வருது சூரன் இடத்துக்கு. ஏழாம் முத்திரையா சொன்னீங்கள்? சரி, இதுல ஏழாம் முத்திரை உடைக்கிற வேளையிலே சோ இவள பூமியின் 4 திசைகளிலும் நீங்க சொன்னீங்க தானே. என்ன வெளிப்படுத்தல் 8:1 இருக்குது. அதான் வெளிப்பத்தில் ஒன்று இருக்குது. அதுல அதான் அரை மணி நேரம். அரை மணி நேரம் தான் சொன்னேன். அதெல்லாம் நான் சொன்னேன். அதான் அரை மணி நேரம் சொல்லி போட படிவ கன்ஃபர்மேஷன் செய்யலாண்டா. ஒரு 3 மணி நேரம் குழப்பமா போயிருக்கேன். நான் படிக்கிறது வெளிப்படுது. ஆமே. ஆபிரகாமுக்கு 1000 வெள்ளி காசு கொடுத்தவன் யார்? இல்ல, ஆபிரகாமுக்கு 1000 வெள்ளி காசு கொடுத்தவன் அந்த அரசன் அந்த ஆதாமோட மனுஷியை கொண்டு போய் தரிசனத்தை சொன்ன அந்த அரசன் அபிமெலேக்கு. கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வராததனால் சபிக்கப்பட்டவன் யார்? சபிக்கப்பட்டவன் சவுலா? இல்ல. என்ன திரும்ப சொல்லுங்க, என்ன கேள்வி? கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வராததினால் சபிக்கப்பட்டவன் யார்? இந்த கர்த்தருடைய வேலையை அசதியா செய்வவனா? இல்ல. அப்பங்கள் எடுத்து சாப்பிட்டு வரா? இல்ல. நியாயாதிபதிகள் 5:23 இருக்கு. நியாயாதிபதிகள் 5:23 பார்த்துடுவோம். 5:23 மோரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்று கர்த்தருடைய தூதனானவர் சொல்லுகிறார். அவர்கள் பட்சத்தில் துணை நிற்க வரவில்லை. பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாய் அவர்கள் கர்த்தர் பட்சத்தில் துணை நிற்க வரவே இல்லை. மோரோஸ் தானே பேர் வருது. என்ன நாடா? இல்லையா, மோரோஸ் தான் அந்த பேர். அந்த பேர் என்ன, நாட்டுக்கா அல்லது வீட்டுக்கா? ஆளுக்கு. மோரோஸை தானே சரிக்க தனியே சொல்லப்பட்டு சபிக்க சொல்லி. மோரோசை சபியுங்கள், அதன் குடிகளை சபிக்கவே சபியுங்கள் என்றால் அது ஒரு நாடையா? அவனையும் அவனுடைய தேசத்தையும் மோரோசை சபியுங்கள், அதன் குடிகள் என்றால் இந்த நாடு. மோரோஸ் என்ற நாடு. இந்த மோரோஸ் பேர்லாம் இந்த மோரோஸ் மைனர் கார் வந்தது. ஐயா, இதுல ஆங்கில வேதாம சொல்லுது சீரூசன் என்ன மேரூசன் போட்டிருக்கு ஐயா.
set the angel of Lord என்றுதான் அந்த வசனத்துல வருது ஐயா. ஆங்கில வேதாமத்தில் போட்டிருக்கு. வாரம். சைரஸ் மோரோஸ் என்று வருது. MEROZ என்று வருது. இந்த வசனம் 23 5:23 நியாயாதிபதி 5:23. 23 ஆமாம் 5:23. நான் நினைக்கிறேன் ஜன சொன்ன மாதிரி மோரோஸ் தனிப்பட்ட ஆளா இருப்பார். மோரோஸையும் சாபியுங்க, அதுக்கப்புறம் அவன் குடிகளையும் அந்த ஜனங்கள் அந்த இடத்துல ஒரு குடிகளையும் சாபியுங்கள் என்று கர்த்தர் தூதனானவர் சொல்லுகிறார். அவர் கர்த்தருடைய பட்டணத்தை துணனிக்க வரவில்லை. இருக்கலாம் அப்படி என்ன பராக்கிரமசாலிகளுக்கு விரோதமாக அவர் கர்த்தருடைய பட்சத்தை துணனிக்க வரவில்லை. அது சரிதானே ஐயா? அப்படின்னா தனிப்பட்ட மனுஷன் தான் சொல்லப்படுது ஐயா. அது ஊர் ரெண்டு தான் நினைக்கிறேன். இல்லையண்ணா, அந்த மனுஷனும் அந்த ஊர் மனுஷரும் ரெண்டு பேரும். முதலாவது சொல்லப்படுது மோரோஸ் என்று, ரெண்டாவதா சொல்லப்படுது நாடண்டு. அதான் மோரோஸும் அதன் குடிகளும் உண்டு. மோரோஸும் அவன் குடிகளும். இங்க இருக்கு. மோரோஸ் is a city mentioned in the book of Judges, failing to aid Israel. எங்க பைபிள்ல பாக்குறீங்களா ஐயா? மோரோஸ் is a city. அதானே ஐயா இந்த பைபிள்ல பாக்குறீங்க? நான் இங்கிலீஷ்ல எல்லாம் பார்த்துட்டு இப்ப கூகுள்ல பார்க்க கூகுள்ல பாக்குறீங்களா? இருக்குதானே உங்களோட பேர்லின் மாதிரி மோரோஸ் இஸ் a city. சிட்டியத்தான் சிட்டியும் அதன் குடிகளும். எங்க சாங் டெபரோல ஏதோ சொல்லி இருக்காங்க. வாரம் பொருங்க ஐயா, ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா. ஒன்னாருக்கு பாவம் இருக்கா? 5 இந்த டிக்ஷன்ல பாவம் இருக்கா? அந்த சிசராவோட யுத்தம் பண்ண உதவி செய்யல அந்த நாட்டு மக்கள். நியாயாதிபதிகள் தானே என்ன? ஆமா. He is noted for Israelites. சிட்டியின் பேர் தானே, ஆளின் பேர் இல்லை. பெர்லியா பிபிலிக்கல் சிட்டி என்று எழுதுகிறார். ஓகே ஓகே, சரி சரி, ஓகே ஐயா. இஸ்ரவேல் கர்த்தர் பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தார்கள் சொல்லி மூரோஸ் சபியங்களது குடிகளை சபிக்கவே சபியங்கள் கர்த்தருடைய தூதனார்கள். ஓகே, அடுத்த வேலைக்கு போங்க ஐயா. எலியாவின் பலிபீடத்தில் மொத்தம் எத்தனை குடம் தண்ணீர் ஊற்றப்பட்டது? பேஸ்புக்ல போட்டது நீங்களா? ஏனண்ணா? பேஸ்புக்ல ஒரு கேள்வி போட்டிருந்தவ, இந்த எலியா எத்தனை குடம் தண்ணி என்னன்னு. 50 குடமா? இல்லை ஆ இல்லை 7 குடம். இல்லை 450 குடமா? இல்லை. கேள்வி ஒன்று போட்டிருந்தது இந்த பேஸ்புக்கில். எத்தனை குடம் உண்டு? 3 குடம், 7 குடம், 50 குடம், ஏதோ ஒன்று எல்லாம் போட்டிருந்தது. ஆன்சரை பார்க்க இல்லை. பார்த்து சொல்றேன். எலியா ரெண்டாயிரம் கூடமா? இல்லை, 1 ராஜாக்கள் 18:33 35 மட்டும் பார்க்கணும். முதலாவது முறை 4 குடம், 2வது முறை 4 குடம், 3வது முறை 4 குடம், 12 குடம் எல்லாமா ஊற்றப்பட்டது.
பின்பு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீரை கொண்டு வந்து சர்வாக தகவல் மேல் ஊற்றுங்கள், பின்பு 2ஆம் தரம் ஊற்றுங்கள் என்றார்கள். 2ஆம் தரம் ஊற்றினார்கள். அதன் பின்பு 3ஆம் தரம் அப்படியே ஊற்றுங்கள் சொன்னால் 4 3 12. சரி, ஓகேயோ? 18 24 34 தானே வருது. ஆ 18 34 1 ராஜாக்கள் 18 34 தானே வருது. 33 35 மட்டும் 34 வரும். ஓகே. அப்பொழுது அதுல சொல்லுங்க. 4 குடம் ஓ அலியின் மேலேயும் ஓ அப்ப ஒவ்வொன்றும் வித்தியாசம் மேல கூப்பிடுறது அது 12 இல்ல. ஐயா, இல்லையா அந்த மகேந்திரம் ஐயா, அந்த வசனத்தை பாருங்க ஐயா. 4 பின்பு குடம் பலியின் மேலும் அதாங்க ஐயா, பலியின் மேல எத்தனை குடம்னு கேட்டிருக்கோம். அது 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகனி பலி மேலும் புறகளின் மேலும் ஊற்றுங்கள் என்றான். அப்ப ரெண்டும் கலந்து வருது ஐயா, பலியும் புறகும் வருது. கேட்ட பின்பு கேள்விப்புல புறகு மேல எத்தனை குடம் பலியின் மேல எத்தனை குடம்னு கேட்டிருக்கோம். பின்பு 2ஆம் தரவும் அப்படியே ஊற்றுங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதுல மாற்றம் இல்லை. கேள்விப்புல ஆமென், ஆமென். 12 ஆனா மொத்தம் 12 தானண்ணா. மொத்தமே அதாவது ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொரு நன்னாங்க வித்தியாசமான இடத்துல ஊத்தப்பட்டிருக்கேன்னு. ஒன்று பலிபீடத்துல அது எல்லாம் ஒன்றுதானே. பலிபீடம் பிறகு மேலே அடுக்கப்பட்டது பள்ளிக்கூடம் எல்லாம் எல்லாத்துலயும் ஒன்றுதான். சேர்த்து எத்தனை குடம் கேட்டிருக்கோம். அதான் அந்த கேள்வி. ம். அந்த கேள்வின்னா 12. இது கேட்ட கேள்விக்கு ஒவ்வொன்றிலையும் 4 குடம் இல்லை. என்னதான் இருந்தாலும் மகேந்திரம் ஐயா, குற்றம் குற்றம் தானே. என்ன எந்த எந்த குடத்தை எந்த கேள்வி எந்த குற்றம் குற்றமே. குற்றம் குற்றமே. அடுத்த வழிக்கு வாங்க. வாசானின் ராஜாவாகிய ஓக் என்பவனின் கட்டிலின் நீள மகளன் சொல்லுங்க. ஓ ஓகே, என்ன அவருடைய 18 கட்டில் அடி. 7 அடியோ 8 அடியோ என்னவோ. அது மைந்தன் ஐயா கொண்டு வந்த 18 அடி. என்னன்னா 18 இல்லை. மைந்தன் ஐயா அந்த கேள்வி கொண்டு வந்தவர் முந்தி. ஓ மகேந்திரம் ஐயா மறந்துட்டேன். உபகாமம் 3:11 இருக்குது. கட்டிலுக்குள் இருக்கு இந்த அந்த இருக்கு. கட்டி. ஓக் என்பவன் தப்பி அவன் இரும்பினால் செய்த கட்டில் மனிதருடைய கை முழத்தின்படியே 9 முழ நீளமும் 4 முழ அகலவுமா இருந்தது. அது அம்மோன் புத்தருடைய ராப்பா பட்டணத்தில் இருக்கிறது அல்லவா. 9 முழம் எத்தனை அடி? 9 முழ நீளமும் 4 முழ அகலம். 9 முழம் எத்தனை அடி ஐயா? 9 முழமா? ம் 9 முழம்ண்டா 9 அடி. 9 அடி கூட வரும். என்ன 9 27 2.5 அடி கூட. 2 அடி கூட வரும். பிளஸ் 2 அடி. ஓகே, 5.5 அடி வரும். ஓகே, சரி, அடுத்த வேலைக்கு வாங்க. அந்த கிறிஸ்து தன்னை எங்கே தேவன் என்று காண்பிக்கிறவனாய் இருப்பான். அவன் தேவனுடைய ஆலயத்துல தானே ஐயா. தேவனுடைய ஆலயத்துல 2 தெசலோனிக்கர் 2:4 இருக்குது. முதல் அங்காம் கடைசி நாட்களில் என்ன சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று இயேசு கூறினார். அதாவது இயேசு அங்க இருக்கிறார் இங்க இருக்கிறான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. இங்க வாங்க, இயேசு இங்க இருக்கிறான்னு. இப்ப ஆப்பிரிக்கா போகணும், அங்க போகணும், இங்க போகணும், கடைசி அங்க போனான்னு. சரியா? கடைசி ஆண்டவர் வந்துடுவார். என்ன ஓகே. இப்ப அதானே இப்ப வந்து அங்கனேக்க பார்த்து அங்க அந்த அபிஷேக ஊழியக்காரர் இருக்கிறாண்டு ஆப்பிரிக்காவுக்கு ஓடுறாங்க. அங்க அந்த ஊழியக்காரர் இருக்கிறாங்க இந்த இடத்துக்கு ஓடுறாங்க. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க. பேசாம கதவை பூட்டிப்பட்டு முழங்கால் பட்டிட்டு அறைக்க ஜெபம் பண்ணா அது சரி வராது. அவங்க ஓடி திரியணும். ஐயா தீர்க்கதரிசி என்று போட்ட உடனே ம் இன்னும் கூட ஓடி போவேன். அது என்ன பிரச்சனை ஐயா? அவங்க இந்த இப்ப பிசாசின் தந்திரம் ஐயா. இப்ப பாருங்க, அவங்க ட்ரிக்ஸ் பிசினஸை கண்டு கொண்டாங்க. அப்ப பிசினஸ்ல வந்து என்னண்டையா, இப்ப தீக்கிரசேண்டு போட்டோன்னா ஓகே எல்லாரும் வருவாங்க. உடனே ப்ராஃபிட் போடுறது. ப்ராஃபிட் சொல்லி எந்த இடத்துல போட்டிருந்தது? பழைய ஏற்பாடுல எந்த இடத்துலயும் ஆபிரகாம் தான் ப்ராஃபிட் போட்டவர் இல்லையே. ஐயா நீ ஆபிரகாம் தீர்க்கதரிசி ஜனங்களால் அழைக்கப்பட்டார். அதுல ஆபிரகாம குறி சொல்லப்படுது. ஏன்னா தீர்க்கதரிசி என்று சொல்லப்பட்ட ஒரு குறிப்பிட்ட, அதாவது எரேமியா இவைகள் தான் அந்த குறிப்பிட்ட தீர்க்கதரிசி தேவனால நியமிக்கப்பட்டவர். இன்றைக்கு பார்த்தா உலகத்தில் உள்ள முழு பேரும் தீர்க்கதரிசி. 5 வகையான ஊழியம் என்று எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்குது ஐயா. இவங்க எல்லாம் தங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி 5 வகையான ஊழியத்தை தாங்களே எடுத்து வச்சு தலையில ஆடிக்கொண்டு நினைக்கிறாங்க. நீங்க சொன்ன மாதிரி ஐயா சொல்லுங்க. ப்ராஃபிட் இல்ல ப்ராஃபிட்டுக்காக செய்யறது. ப்ராஃபிட்டுக்காக செய்கிறாங்க. அதான் பாக்குறேன் நான் சின்னத்துல வரையும் சொல்லி நம்ம கேட்டா சாதாரண சொல்ல மாட்டோம், ஊழியக்காரன் சொல்ல மாட்டோம். நான் ப்ராஃபிட் இல்ல, நான் பாஸ்டர், நான் ரெவரண்டா என்ன அர்த்தம் தெரியாது.
சங்கீத புத்தகம் தெளிவா போட்டு ரெவரண்டா பயங்கரமான தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை அது பயங்கரமானவர்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அந்த பேரை வச்சுக்கணும் நீ பயங்கரமானவன்னு சொன்னா என்னுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படும் விவரசங்கத்தை கேட்டு. ஐயா இந்த ஆ, வேத பாடம் படிக்க போனோம் தானே, ஆ. இந்த காசை கட்டின உடனே ரெவரன்ஸ் பட்டம் கொடுத்துடணும். அதுதானே ஐயா. படிக்க முதல்ல கொடுத்துடுறோம். ஐயா ஏன்னா நீங்க அவங்க விட்டுட்டு போனா காசு போயிருக்குண்டு. ஒன்றும் தேவையில்லையா. நீங்க இப்ப இந்தியாவுக்கு நீங்க போயிட்டு நீங்க என்ன பட்டம் பண்ணுவோம் அவ்வளவு பட்டம் நீங்க வேண்டி காட்டி கொண்டு வரலாம். இங்கே ஒரு பிரச்சனை. பட்டம் அதான் சொல்றேன். இல்ல, அப்படியே ரெவரன்ஸ் பட்டம் போட்டு வச்சுக்கணும். ம். இப்ப நான் இப்ப ஒரு காரியத்தை நான் கேட்கிறேன் ஐயா, இவ்வளவு பட்டம் வச்சுக்கிறாங்க, ஒழுங்கா பிரசங்கம் பண்றாங்களா? பட்டம் பறக்கிறதுக்கு ஐயா, பட்டம் பறக்கிறதுக்கு தானே. அதுதானே ஐயா. இப்ப அதாவது அந்த அந்த பேருக்கு ஏற்ற டைட்டிலுக்கு ஏற்ற இது இருக்கு. இப்ப ஐயா ஒரு இப்ப பாருங்க, ஒரு மேனேஜர்னு சொல்லி சொன்னா அந்த மேனேஜருக்கு ஏற்ற டேலண்ட் அவருக்கு இருக்க வேணும். ஒரு கம்பெனில மேனேஜர் பதவி கொடுத்தால் பியோனா இருக்கிறவன் கூப்பிட்டு மேனேஜர் ஆக்கி விட்டால் அவன் என்ன மேனேஜர் காரியத்தை செய்வான். கடைசியா கம்பெனி இழுத்து மூட வேண்டிய கட்டம் தான். ஆண்டோட சபை இழுத்து மூட வேண்டிய கட்டத்திலே போயிருக்கு ஐயா. அதான் இப்ப முக்கியமா இப்ப என்னன்னு சொல்லிச்சனால ஐயா, இப்ப ஆண்டவர் இப்ப வசனத்தை எடுத்து கொண்டு வரணும். என்ன சொன்னால் பேதைகளை ஆண்டவர் ஞானி ஆக்குறார், குப்பையில இருந்து தூக்கி விடுறார். பந்து கிடந்து பார்க்கணும். இதுல அழுவில நின்று நோய், நான் குப்பையில இருந்தேன், நான் புழுதியில இருந்தேன், ஆண்டவர் என்ன தூக்கி விட்டார். நீ குளிப்பு முழுக்கெல்லாம் குப்பையில இருந்திருப்ப, குளிப்பு முழுக்கெல்லாம் புழுதியில இருந்திருப்ப, போய் குளின்னு சொல்லி ஆண்டவர் தூக்கி விட்டுருப்பார். அதான் சில காரியங்களை நினைக்கல ஆக்கள் காரியங்களை பார்க்கல எல்லாம் இந்த பட்டங்களை வச்சு கொண்டிருக்காங்க. இன்றைக்கு உலகத்துல இந்த இலங்கையில நம்முடைய தேசத்துல பார்க்கல கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷத்தை முந்தி பாருங்க, ஆக பெந்திகோஸ்தாவா தான் இருந்தது. இப்ப பார்த்தா எல்லாரும் பார்த்தாலும் ஆற பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லி போட்டு கும்பிட்டு போயினோம். நான் பாஸ்ட் இல்லைன்னு இத்தனை பேர் வச்சு அவற்றை குடும்பம் தான் நாங்க சபை ஒரு கிராமத்துக்கு வச்சிருப்போம், குடும்பத்தை மட்டும் தான் வச்சிருப்போம். ஆனா அங்க பார்த்தா பாஸ்ட் நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்லி கொண்டு அப்படியே காரியம் போகுது. இந்த பாருங்க ஐயா, இன்றைக்கு இப்ப எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-12 பேர் அடிக்கடி டெலிஃபோன் அடிச்சு ஆக்களை தெரியாது ஐயா. எனக்கு ஐயா இலங்கை தேசத்துல இருந்து வருது, இந்தியாவில கோல் வருது, ஆக்களை தெரியாது. டெலி நம்பரை போட்டு நான் பாஸ்டர் எழுதுவேன். நான் அதை ஏற்றுக்கொள்றோம் இல்ல, போன்ல ஏற்றுக்கொள்றோம்ல, அப்படி இப்படி ஆளை தெரியாது ஐயா. எனக்கு முன்பு என்னத்துக்காக அடிக்கணும்னு எனக்கு தெரியாது. அது மணிக்கு தான் உங்கள்கிட்ட கிடக்குற சொத்தை வேண்டுறது தான். என்ன சொத்து இல்ல இல்லையாம்மா இல்ல ஜனட்டு உங்களுக்கு விஷயம் தெரியாது. ஒரு முறை ஒருத்தர் இந்த எங்கட ப்ரோக்ராமுக்கு கலந்து கொண்டு ஏதோ வழியில டெலிஃபோன் நம்பரை பிடிச்சி வாய்ஸ் ஆஃப் கோட் தெரிஞ்சுட்டு தானே இன்னும் அடிச்சுக்கிட்டார். அடிச்சு கேட்டு சொன்னார், இப்படி அவருக்கு நான் ஜெர்மனுக்கு வர வேணும்னு சொல்லி. அப்ப என்னடா இவர் என்னது ஜெர்மனுக்கு வர வேணும், ஊர்ல இருந்து ஊழியத்து செய்யுங்க, ஜெர்மனுக்கு வர வேணும், என்னத்துக்கு ஜெர்மனுக்கு வர போறாரு, எனக்கே தெரியா ஜெர்மனுக்கு என்னத்துக்கு வரான்னு சொல்லி. நான் அப்புறம் நான் என்ன யோசிப்பேன், நான் டெலிஃபோனை வச்சுட்டேன். நான் அப்படியே இப்போ பாருங்க என்ன காரியம்னு சொல்லி சொன்னால ஐயா. இப்ப நீங்க உங்களோட டெலிஃபோன் நம்பர் இருந்தா உடனே இப்ப கனடாக்கு வரணும், மகேந்திரமாய டெலிஃபோன் டெலிஃபோன் நம்பர் இருந்தா அங்க மகேந்திரமாய இருக்கிற விக்டோரியாவுக்கு வர போறோம்னு நிப்பினோம். என்னத்துக்கு வந்தாலும் இடம் பாக்குறது வர போயிடும். ஊழியக்காரோட காரியத்தை வர பவுலடியில் இடம் பார்த்தா ஒண்ணு தெரிஞ்சவங்க, பவுலும் இருந்தாலும் சரி பேதுருவா இருந்தாலும் சரி, ஆண்டோட ராஜ்யத்தை கட்டி கொண்டு தாங்கடா அதான் சாப்பிட வழியில நிலைமையில அவங்க இதுன்னு இருந்தாங்க. இவங்க கொளுத்து போய் நிக்கிறாங்களே ஐயா. நம்முடைய பாருங்க இதான் இந்த கடைசி நாட்கள்ல அதான் இந்த சில சம்பவங்கள் இந்த நாட்கள்ல உலகத்தில் நடக்கிறது காரியம். கத்தர் இப்ப எல்லாத்தையும் சபையை துப்புரவாய் கொண்டு வரார், விசுவாசிகளை துப்புரவாய் கொண்டு வரார், அதே வேளையில ஊழியக்காரர்களை துப்புரவாய் கொண்டு வரார். இப்ப கப்ப கிளீன் பண்ற இதுக்குள்ள வந்துட்டார் கத்தர். இப்ப பில்டர் அனுப்பி இருக்கிறார் வடிதட்டு. என்ன ஐயா சொல்லுங்க, சரியா பிள்ளையா? விஜய் மாதிரி செய்யணும் ஐயா. ஐயா அடித்தளம் பாச. அதுதான் ஐயா உண்மையா முக்கியமான காரியம். இப்ப உங்கள்ட்ட கோல் பண்ணினோம்னு சொல்லி சொன்னால் ஆதாயம் இல்லாம செட்டி ஆத்துல இறங்க மாட்டான். அதை நாம பார்த்துக்கொள்ளணும். இன்றைக்கு டெலிஃபோன் அடிக்கணும்னா ஏதோ சம்திங் இருக்குது, இவ என்ன முன் தெரியாது வலுகுல வளைஞ்சு கதைப்பின. முன்பின் தெரியாத ஆக்களை முதல் எடுத்து தன்னை பற்றி இந்த மாதிரி காரியங்களை சொல்லி கிள்ளிதுன்னு இல்லை. நான் டக்குன்னு அங்கே அது செய்யறதுன்னு சொல்லி காரியத்தை சொல்லி போட்டு தன்னோடு முடிச்சு போட்டு போயிடும். சந்தோஷம் வச்சுட்டு போக முடியும். இன்றைக்கு பெட்டி கடை துறக்கிற மாதிரி ஆண்டு சபையை துறந்து எல்லாம் சபையை நடத்த தெரியாமல் இந்த நாட்கள்ல சபைக்குள்ள ஒரு ஒழுங்கில்லாத காரியத்தை நிமித்தம் கர்த்தருடைய நாமம் தூசிக்கப்பட்டு கொண்டு போவதை ஒழிய அதோடைய ராட்சியம் வளர்ந்த வாடில்லை. இன்றைக்கு அப்படியா சூழ்நிலைக்கு இன்றைக்கு உலகத்துல தள்ளப்பட்டிருக்கு. இன்றைக்கு எந்த நாடு பாருங்க, எந்த இடத்துல பார்த்தாலும் ஆப்பிரிக்கால இருந்து வருவங்க முழு பேரும் ப்ராஃபிட் சொல்லி கொள்வாங்க. நம்ம தேசத்திலிருந்து வரவங்க ரெவரன்னுவாங்க, இதுன்னுவாங்க. மிஞ்சி போனா இப்ப அந்த பிஷப் பண்ற காரியம் இருக்கு, அது வந்தப்போ அதுக்குள்ள போயிட்டாங்க பிஷப் பண்றது எல்லாரும். அப்போஸ்தலரை விட்டுட்டியா?
அப்போஸ்தலர் இப்ப சொல்றேன் இல்லையா, இப்ப குறைவையா அப்போஸ்தலர் எல்லாம் இப்ப மரியாதை இல்லை. இப்ப பிஷப் தான் செய்வாராக. ஆமென். என்ன நடந்த யாரு இன்னும் ஒரு சத்தம் கேட்டது சத்தம் கேட்டு யாரோ சொல்லிச்சு, யாரோ கூப்பிட்டு சொல்லி ப்ராஃபிட் சொன்னீங்க, ப்ராஃபிட் மெசேஜ் வந்துட்டுது. கத்தருக்கு சோதனை, கத்தருக்கு சோதனை. அடுத்த கேள்விக்கு வாங்க ஜனேஷ். ஓகே, கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசிரியாவில் பாளையத்தில் எத்தனை பேரை சங்கரித்தான்? 40,000. இல்லை 16,000 பேர். 16. இல்லை, அசிரியரின் பாளையத்தில் 1,40,000. என்னன்னா 1,40,000. இல்லை, 1,00,000 மேல தானே? 1,00,000 மேலதான். 1,60,000. அதுக்கு மேல கார்த்திகை ஆசிரியருக்கு போடணும். 70,000 வைப்போம். 70க்கு மேல. பாருங்கோ. அசீரியரின் பாளையமா, அதிவேரும் பாளையம், இது என்னுடைய பெலிஸ்தியர் பாளையம், அவருடைய பாளையம் சுற்றிலும் கர்த்தருடைய செய்யா 1,75,000 பேரா? 1,75,000 75,000. 75ல 85. 85. 2 ராஜாக்கள் 19:35 இருக்கு. அவங்களுக்கு ஈரான் தெரியலையோ? என்னையா ஈரானும் ஹமாஸையும் தெரியலையோ? அப்படி போலாம். இதுதான் தெரியும் போல. வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் நடந்த தீர்க்கதரிசியா? வெறுங்காலுமா வஸ்திரம் இல்லாமலுமா? தீர்க்கதரிசி ஓசியா. என்ன? ஓசியா. ஓசியா இல்ல. ஆபகூக்கா? இல்ல. வஸ்திரம் இல்லாமல் ஒபதியா. இல்ல, ஏசாயா 20:3 இருக்கு. அப்ப ஏசாயா தீர்க்கதரிசி. ஏசாயாதான். ஏசாயா 23. ஏசாயா 23. அப்பொழுது கர்த்தர் எகிப்தின் மேலும் எத்தியோப்பின் மேலும் 3 வருஷக்காரர்களுக்கு அடையாளம் குறிப்புமாக என் ஊழியக்காரன் எஸ்ஐயா வஸ்திரம் இல்லாமலும் வெறும் காலுமாய் நடக்கிறது போல. நடக்க இல்லை, அப்ப போல போல. கம் டு தி பாயிண்ட் மகேந்திர ஐயா. வஸ்திரம் இல்லாமலும் வருங்காலமா நடக்கிறது போல, கர்ச்சிக்கிற சிங்கம் போல, நடந்தது போல. அது சொல்லப்படுது. என்னண்டா அடுத்த வசனத்தை பாருங்க. அசீரிய ராஜா தான் சிறைபிடிக்க போகிற எகிப்தியரும் தான் குடிவிலகி போகிற எத்தியோப்பியரும் ஆகிய இளைஞரையும் கிழவரையும் வஸ்திரம் இல்லாமலும் வெறுங்காலுமாய் எகிப்தியருக்கு வெட்கம் உண்டாகும்படி இருப்பிடம் மூடப்படாதவர்களாய் கொண்டு போவான். அண்டா கட்டி கொண்டு போவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா நீங்க அடிவணி ஆட்டி. ஆமென். நான் ஒரு 2 கேள்வியே கேட்டையா. ஓகே. இதயத்தை, அதாவது இருதயத்தை மகிழ்ச்சியாக்குவது எது? இருதயத்தை மகிழ்ச்சியாக்குவது மது. திராட்சரசம். திராட்சரசம், மது. சரியான பதில். 2வதாக முகக்களையே உண்டு பண்ணுவது எது? முகக்கலை. தானியம். இல்லை. முகக்கலை உண்டு, அது வெயில். இல்லை. ஔஷதமோ என்ன சாமான்? ஔஷதம். ஔஷதம் இல்லை. என்ன முழக்காலையா? முகக்கலை. முகத்தை கலையாக்குறது, நல்ல வடிவாக்குறது. என்ன
களைய கொண்டு வருவது. இல்ல முகக்கலையா இருக்குன்னு சொல்லி நம்ம முகக்கலையை ம், ம், ம். அப்போ முகக்கலை இது மேக்கப் பண்ற ரூமோ இல்ல அபிஷேகம் இந்த காரியம் தெரிஞ்சேன்டலையா நீ மேக்கப் பண்ண மாட்டேன், இதையே செய்து கொண்டு இருப்பினும் ஐயா. வேதம் தானே சொல்லுது. ஈசோப்பு இல்ல இல்ல ஈஸ்வரன் என்ன கழுவியாரில் பண்றதுக்கு இல்ல இது முகத்தை முகக்கலையில முகத்துல ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஃப்ரெஷ்ஷா கொண்டு வரது. வாசனை திரவியம் ஆ. வாசனை திரவியம் இல்லை, வாசனத்திலே மோத்து போடல ஐயா. சும்மா அங்கே பூவும் களத்துக்கு மட்டும் அடிப்பாங்க. மோத்து போட்டா மோகம் எல்லாம் அங்க எரிஞ்சு காரியங்களை செய்து விட்டுரும். மாறிக்கிறி கண்ணு கடிச்சு விட்டா கண் கட்டு போயிடும். அங்கேயே வாய்ச்சதான் மறந்தோம். நான் முதல் கேட்ட கேள்வியும் இந்த கேள்வியும் ஒரே கேள்விலாம் இருக்குது. ஒரே வசனத்துல இருக்குதோ? தானியம், திராட்சை ரசம் எனக்கு தெரியும், மறந்துட்டேன். சரி, நான் சொல்றேன், வாசிக்கிறீங்களா? ஆ. சங்கீதம் 104:15 வாசிங்க. சங்கீதம் 104:15. ஆ. சங்கீதம் 104. மனுஷனுடைய இதயத்தை மகிழ்ச்சியாக்க திராட்சத்தையும் ம். அவனுக்கு முகக்கலை உண்டு பண்ணும் எண்ணெயும் ம். மனுஷனுடைய இதயத்தை ஆதரிக்கும் ஆகாரத்தையும் விளைவிக்கிறார். ஆமே, கத்தருக்கு சோத்திரம். ஆமே. சரியா ஐயா, மறுபடியும் சரியா? என்னய்யா? அது என்ன பேர் என்ன? அந்த எண்ணெயின் பேர் தெரியா? எண்ணெய்னு சொல்லப்படும். அந்த நாட்கள்ல எண்ணெய் பாவச்சு, ஒலிவெண்ணையை பாவிச்சாங்க. அந்த இடத்துக்கு ஒலிவெண்ணை தானே, ஒலிவெண்ணை தான் பாவிச்சிருப்பாங்க நோமலாய். உண்மையில ஒலிவெண்ணை போட்டாலையா முகத்துக்கு தோல் வந்து ஸ்கின் வந்து சரியா வருந்தானே, சொப்டா வரும். ஒலிவ எண்ணெய் இருக்குல்ல, ஒலிவ எண்ணெய் நீங்க வந்து கைக்கு காலுக்கு பூசினீங்கன்னா அந்த தோல் சுருக்கங்கள் இந்த காரியங்கள் ஒன்றும் வராதையா. தோல்ல வந்து வயசு போனாலும் அந்த பொடியில ஒரு ஷைனிங் கொண்டு வந்து இருக்கும் ஐயா. அடுத்தது இல்லையா, உண்மைதானே. நீங்க வடிவா உண்மையா நான் சொல்றேன். நீங்க இதண்டு பாருங்க, ஒலிவ எண்ணெயை நீங்க வந்து இப்ப நோமலா வந்து ஒலிவ எண்ணெயை நீங்க எடுத்து சாப்பாட்டுக்கு எடுத்தாலும் சரி, அல்லது வந்து நீங்க வந்து இந்த சாப்பாட்டுக்கு எடுக்கிறது நல்லது. அதே வேளையில வந்து எங்களுடைய சரீரத்திலே அப்படி பூசிக்கொண்டு வரைக்குள்ள வந்து இந்த தோல்கள்ல இருக்கிற காரியங்கள் எல்லாம் இதண்டு நல்ல ஒரு ஷைனிங்கா அந்த நாட்கள் அது தண்டவாடலே இதண்டு வீசிக்கொண்டு இருக்கும். இன்றைக்கு பாருங்க, இன்றைக்கு என்னதுக்காண்டி முகத்துக்கு கிரீமை பூசுற மட்டும் வச்சோன்னா எங்களுக்கு அந்த எண்ணத்தன்மை இல்லாதனால வெளிநாடுல கிரீமை பூசுறோம். கவனிச்சு பாருங்க ஐயா. இலங்கையில் எங்க ஐயா கிரீம் பூசினாங்க? விடிய காலமே இப்ப யோசிச்சு பாருங்க, சின்ன வயசுல அம்மா பவுடர் பூசுறீங்க. பவுடர் நோமல். இப்ப பவுடர் என்னதுக்காண்டி பூசுறோம்னா உனக்கு வேர்வை இழுக்கிறது தான் பூசுறது இல்லையோ. பவுடர் மற்றும்படி வேறு ஒன்றுக்கும் பூசுறது இல்ல. வந்து பவுடர் வந்து மற்ற இந்த தொற்றுகள் பிடிக்காதபடிதான் பூசுறது. மற்றது வந்து பாருங்க, இந்த அந்த நாட்கள்ல மகேந்திரவை அவங்க சின்ன வயசுல யோசிச்சு பாருங்க, 7-8 வயசுல உங்க அம்மா கூப்பிட்டு 2 குண்டுல தந்துட்டு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு ஓடு முத்தத்துல விளையாடுன்னு சொல்லி போட்டு மத்தியானம் முழுக பாக்குறேன் இல்லையே. அதே மாதிரிதான் இந்த யாழ்ப்பாணத்தை கைக்குழல் என்ற சாதி இருக்கணும். அவையில் வந்த கரையான் பத்து மண்ணை கரைச்சு முகத்தை போட்டு பூசுறவை. ஆமாமா, ஒரு சில புத்து மண்ணை, அது புத்து மண்ணா பூத்துறவையா? புத்து பாம்பு புத்து மண்ணோ கரையான் புத்து மண்ணோ பார்த்துருக்கேன். மண்ணை பூசுவேன். மற்றது இல்லையா, நீ கரையாம்புத்து மண்ணில ஒரு விசேஷம் இருக்கு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஒரு 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கல அந்த நாட்கள் உங்களுக்கு தெரியுமா, லெசியாக்கு ஞாபகம் இருக்கு. அந்த டபுள் டேக்கர் பஸ்ல ஒன்றுல இருந்து அந்த பஸ்ல வரையக்குள்ள இந்த கீழே இறங்கிக்கலாம் அந்த கம்பி இருக்கு தானே, கம்பி பிடிச்சி ஏறுவோம். அந்த கம்பி ஒன்று இருக்கு, குத்தி கம்பி ஒன்று வச்சுக்கிறாங்க நடுவில் அந்த ஃபுட்போர்ட்ல பின்னுக்கு அந்த மூலையில அது எக்கையில தானே திறந்தபடிதான் இருக்குமே அந்த மூலை வந்து டபுள் டேக்கர் பஸ்ல. அந்த கம்பி தடக்கப்பட்டு விழுந்து போனோம். விழுந்தா காலுக்கு எனக்கு உழுக்கிட்டு. அப்ப கடைசியா பார்த்துட்டு வீட்டை வரையில அது வீட்டை கிட்டத்தட்ட பஸ் ஸ்டாண்ட்ல அந்த பஸ் ரோட்ல இருந்து திருநெல்வேலியில இருந்து நான் கொக்கிலு போண்டா கிட்டத்தட்ட 1 மைல் தூரத்துக்கு போகணும். அப்ப அப்படியே கெந்தி கொண்டு ஒரு ஆள் வந்து சைக்கிள் ஏற்றி கொண்டே விட்டது. அப்ப உடனே என்ன இது வெள்ளிக்கிழமை நடந்தது, திங்கக்கிழமை பள்ளிக்கூடத்துக்கு போகணும். அப்ப அந்த பக்கத்து வீட்டுல இந்த மனுஷன் வந்து என்ன டக்குன்னு வந்துட்டு புத்து மண்ணையும் முட்டையும் எடுத்து அரைச்சி போட்டு அவிச்சு போட்டு அப்படியே கட்டி விட்டது. அப்படி காலுக்கு கட்டி விட்டாலும் 2-3 நாத்து கால் நோமல் காலா வந்துட்டு நான் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். நல்ல ஒரு மாதிரி இருந்தது ஐயா. அந்த டபுள் டேக்கர் யாழ்ப்பாணத்துல விலை இந்த கெடுகிற விலையெல்லாம் விலையேறிட்டு. என்ன வெளியேறினது? கிடுகு 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 வெளியேறிட்டு. எனக்கு கிடுகண்டா என்னன்னு தெரியுமா? முதல் அந்த ஓடியால கட்டி வீடுமே வேணும். தெரியும், கிடுகு தெரியும். இது என்ன இது? நாங்க சாவச்செடியார்
இல்ல இல்ல நீங்க நீங்க அது மகேந்திரமாய் ஹைக்கிறது பழங்காலத்து கதைகள் இப்ப 60 அது 70 டபுள் டேக்கர் எனக்கு பெருசா இல்ல, எனக்கு தெரியாது உண்மையா. டபுள் டேக்கர் நான் எங்கட பள்ளிக்கூடத்துல ஊர்ல படிக்க டபுள் ஓடினான்றது டேக்கெல்லாம் போறோம். தெரியும். இந்த டபுள் டேக்கர்லாம் டபுள் டேக்கெல்லாம் ஐயா, போறோம். இந்த ம். கிணத்தடி எல்லாம் இந்த கிடுகால கட்டுறதுக்கு எல்லாம் வாங்கி கட்டுறேன் சுத்தி. உயர்த்தி காட்டுவாங்க. அதுக்கா? ஓகே ஏனென்றால் இந்த ஓகே ஆட்கள் ஆட்கள் வந்து குளிக்க மேல் தள்ள இருந்தாங்கன்னா படி ஆட்களை குளிச்சோண்டு இருக்காங்களாம் பார்த்துட்டு போவாங்க. ஓகே ஓகே ஓகே, எனக்கு தெரியாது உண்மையா அதுக்கு தெரியாது. யாழ்ப்பாணத்துல நான் ஓடினது இப்ப கொஞ்ச நாள் நின்றுட்டு அந்த பஸ் வந்து எனக்கு டபுள் டேக்கர்ல ஏற இல்லை, அதான் தெரியாது. ஏறிந்தா தெரியும். சரி, அடுத்த கேள்வியை பாருங்க ஐயா. அடுத்த கேள்வி கேட்கிறேன். சந்திரனை ஏன் படைத்தார் ஆண்டவர்? கால குறிப்புக்காக. நன்றி, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு அடுத்த கேள்வி. நான் பேச அறியேன் சிறுபிள்ளையா இருக்கிறேன் என்று யார் யாருக்கு சொன்னது? எஸ்ஐயா ஆண்டவருக்கு. யாருக்கு? ஆபிரகாம் எரோமியா சொன்னது. எரோமியா தான் சரியான பதில். எரோமியா 1:6 வருது. அடுத்ததாக, சீர்கெட்ட இஸ்ரவேலர் என்று சொல்லி யார் யாருக்கு சொன்னது? எந்த இந்த கேள்வி இன்னொரு இதுக்கு 2 கேள்வி வருது. யார் யாருக்கு சொன்னது? எந்த ராஜாவின் நாட்கள்ல அந்த 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 நாட்கள ஒரு தேசத்தை ராஜா ஆண்டு வந்தார். அந்த அந்த ராஜா என்ற பேரும் சொல்லவும் நீங்க எந்த ராஜாவின் நாட்கள சொன்னது? சீர்கட்ட இஸ்ரவேல் என்று சொல்லி ம். எரேமியா சொன்னவர். சரி, எரேமியா சொன்னது சரி, நீங்க ஒத்துக்கொள்றேன். மற்றது வந்து அது யார் யாருக்கு எந்த ராஜா என்ற காலத்துல சொன்னது? எசேக்கியேல் ராஜா. இல்ல இல்ல இல்லையா, நீங்க முதல் சொன்ன நீங்க என்னன்னு சொன்னீங்க? எரோமியா, எரோமியா காலத்துல. எரோமியா சரி, நீங்க எரோமியாவின் சரி, அது நீங்க சொன்னது எரோமியாவின் காலத்துல சொல்லப்பட்டது வந்து எரோமியா தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது. ஆனால் வந்து அந்த காலத்துல வந்து ஒரு ராஜா இருந்தார் அந்த இடத்துல. அந்த 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 ராஜான்ற பேர் என்ன? அந்த ராஜாவின் நாட்கள்ல தான் இந்த காரியம் இந்த வார்த்தை சொல்லப்பட்டது. அம்மன் புத்திரா? இல்லை. நேபுகாத் நேச்சாரா? இல்லையா. அந்த நாட்களே ஒரு ராஜா ஆண்டு அந்த தேசத்தை ஆண்டு தான் அந்த ராஜாவின் காலத்துல சொல்லப்பட்டது. அந்த ராஜாக்கு சின்ன பேர் வார் வார். யோசியா ராஜாவா? என்ன பேர் சொன்னீங்க? யோசியா ராஜா. சரியான பதில். எரேமியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசி பாருங்க. எரேமியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். 6வது வசனம். யோசியா ராஜாவின் நாட்களிலே கர்த்தர் என்னை நோக்கி, சீர்கட்ட இஸ்ரவேல் என்பவள் செய்ததை கண்டாயா? அவள் உயரமான சகல மலைகள் மேலும் பச்சையான சகல மரத்தின் கீழும் போய் வேசித்தனம் பண்ணினாள். ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக 3 மலைகளின் பேர் என்ன? எர்மோன். நோ மலை ஐயா. ரெய்னி. வடகாற்று மலை, தென்காற்று மலை. என்ன கேட்டனீங்க அண்ணா? என்ன கேட்டனீங்க அண்ணா? 3 மலை. ரெயின் மலை. மலை இல்ல மலை. மாரிமலை, வடகாற்று மலை, தென்காற்று மலை. முன்மாரி. என்னய்யா? பின்மாரி முன்மாரியா? 3 மலையை சொல்லுங்க. பின்மாரி மலை, முன்மாரி மலை. சொல்லுங்க.
3 மலையை, அந்த மலை என்ன வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு முக்கியமான காரியம் வந்து அந்த மலையின் அன்றைக்கு அண்ணா படிச்சேன் நான் அண்ணா, உன்னையா மறந்துட்டேன் நான், உன்னையா படிச்சேன் நான் அந்த காரியம். நான் சொல்றேன் பாருங்க. சொல்லுங்க ஐயா. மகேந்திரம் ஐயா தெரியும் நினைக்கிறேன். படகாட்டு மலை, ம். பின்வாரி முன்மாருதி அந்த மலையா அண்ணா? இந்த பின்மாரியும் இல்ல, முன்மாரியும் இல்ல, அலுமாரியும் இல்ல, இது வேற. படகாட்டு மலை உண்டு. நீதிமன்றம் 25-23. அடைகாற்று கீழ்காற்று வெள்ளமாய் அடிக்கும் மலை. நீதிமன்றம் இல்ல 25. இல்ல இல்ல இல்ல. லெசி ஐயா சொல்லுங்க ஐயா. திடீரென பிளாங்கா போச்சு, என்னென்ன பிளாங்க? அதாவது 3 வகையான மலையை குறித்து வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதானே ஒன்றும் ஒன்றும் வருது இல்லை மைண்ட்ல. மைண்டுக்கு வருது இல்லையா, இல்லாட்டி கூகுள்ல வருது இல்லையா? கூகுள்ல ஒன்றும் பார்த்தா அது பிரச்சனை. சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணுவேன். இல்லை இல்லை. பெருமலை பெருமலை நீங்க சொல்றதான பெருமலைக்கு முன்னுக்கு இன்னொரு வசனம் பெறணும். கனமலை. சரி, மறுமலை சொல்லட்டா? பாருங்க பாருங்க. மும்மாரி மலை. மும்மாரி என்ன? மின்னல் மின்னல் மின்னலோட வர மலை. இல்ல இல்ல. மும்மாதிரியோ அது அருமையான மலை ஐயா. அந்த மலையை ஆண்டவரால் நியமிக்கப்பட்ட மலை ஐயா. பெருமலை. சம்பூர மலையா பெய்ய பண்ணி என்று லெசி ஐயா சொல்ற காவாசியத்தான் சொல்ற. ஒரு மறுமொழியில காவாசியை சொல்றாரு. இன்னும் இருக்குது கணக்கு அதுல. என்ன சொல்றீங்க? பெருமலை, உறைந்த மலை, வானத்திலிருந்து வந்த மலை. இல்ல 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 இல்ல. நீங்க ஒன்று சொல்லியிருக்கிற உறைந்த மலை சொல்லிக்கிறீங்க, பெருமலை சொல்லிக்க. பெருமலையில வந்து இன்னும் ஒரு அதுக்கு முன்னால இன்னும் ஒரு வசனம் பெறும். பெருங்காற்று மலை. இல்ல 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 இல்ல. சரி, நான் மறுபடியும் சொல்லட்டா மகேந்திரம் ஐயா? மகேந்திரம் ஐயா சொல்லுங்க. யோபு 37 அதிகாரம் 6வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. இது பழைய ஏற்பாடு. யோபு 37வது அதிகாரம் 6வது வசனம். அவர் உறைந்த மலையையும் கல்மலையையும் தம்முடைய வல்லமையின் பெருமழையையும் பார்த்து பூமியின் மேல் பெய்யுங்கள் என்று கட்டளையிட்டார். ஆமேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமேன். அடுத்தாக, நீர்த்துளிகள் எப்படி அவர் ஏற பண்ணுகிறார்? அது மறந்து அந்த வேர்ட் மறந்துட்டு வருது இல்ல. ஆவிய போலையும் நீர்த்துளிகள் எப்படி அவர் ஏற பண்ணுகிறார்? எப்படி என்ன எப்படி அந்த நீர்த்துளிகள் மேல ஏறுது ஐயா? ஒரு பிரசங்க இல்ல இல்ல ஆவி வரும், அது நோமல். ஆனா அதுக்கு ஒரு காரியம். இப்ப அதாலதான் இன்றைக்கு அந்த காரியத்தினா இன்றைக்கு உலகம் இந்த நாட்கள்ல பயப்பட்டு கொண்டே இருக்குது. ஒரு குழுதாரணம் உங்களுக்கு. அணு போல சரியான பதில் ஐயா. யோபு 36வது அதிகாரத்துல 27வது வசனத்துல வாசிங்கன்னா சொல்லுது, அவர் நீர்த்துளிகளை அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையை பெறுகிறார். 2-3 வருஷத்துக்கு மேல நீங்க ஒரு பிரசங்கத்துல சொன்னீங்க. ஆமென். கர்த்தருக்கு ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஞாபகம் வச்சுக்கிறீங்களா இப்போ? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க. நீர்த்துளி அணுவை போல ஏற பண்ணுகிறார், அவைகள் மேகத்திலிருந்து மழையாய் சொரிகிறது சொல்றது. ஆனா வந்து விஞ்ஞானி சொல்ற கடல்ல இருந்து அந்த தண்ணி உறிஞ்சி இழுக்கப்பட்டு மழை வருது ஐயா. அது நான் நேர கண்ணாலே கண்டன ஐயா. நான் வந்து பண்ண பாலத்துல கண்டன ஐயா. அது வந்து மழை வந்து இந்த யானைன்ற தந்தம் மாதிரி வந்து அப்படியே அந்த முகில் வந்து அப்படியே வந்து தண்ணி இழுத்தோண்டு போகுது. அந்த என்னத்துக்கு அணுன்னு சொல்லப்பட்டிருக்க அவ்வளவு ஸ்பீட் ஐயா. அந்த ஏதாவது டக்கண்டு தின்னக்கூடிய தன்மை காணித்தான் அணுவை ஒப்பிட்டு இருக்கிறேன். சரியா ஐயா? ஐயா சொல்லுங்க.
ஸ்பவுட் என்று சொல்றது வானத்திலேருந்து ஒரு சுழாண்டு 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 வந்து கீழே உள்ள தண்ணியை கொண்டு ஓடும். ரைட், அப்படித்தான் யானை தந்த மாதிரி இருக்கும், அப்படி குச்சி கொண்டு வரும், அப்படி சுழண்டு வர முடியும். ஸ்பவுட் என்று சொல்றது. ஸ்பவுட். ஆனா அது 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 இன்னொரு காரியம் ஐயா, அது எழுத்து கொண்டு போயிட்டு ஒரு ஒரு 50 மீட்டர் கால மழை பெய்ஞ்சோன்னா உயிர் மீனெல்லாம் விழுந்து ரோட்ல. ஓ யா யா ஓ அது வந்து இலங்கையில் நடக்கிறது அந்த காரியம். ஆமா ஆமா. ஐயா இது யோகு வந்து தண்ணீரை மேகங்களை கட்டி வச்சுத்தானே இந்த பெரும்பள்ளம் வந்து நிப்பாட்டிட்டீங்க சத்தத வானிலை என்னத்த ஹலோ சொல்லுங்க. யோகுண்ட காலத்துல ஓ. வசதிக்கு மேகத்துல தண்ணீரை கட்டி வச்சவராம். ஓ. அந்த நோவாண்ட காலத்துல வரைக்கும் உடைச்சு விட்டாராம். வசனம் அது இருக்கல்ல. அது அது சரிதான் ஐயா, வேதத்துல சொல்லப்படுதான் ஐயா. அவர் ஆண்டவர் வந்து வானத்தின் மதவுகளை திறந்தாருன்னு சொல்லி அங்க வந்து ஒரு டேம் மாதிரி கட்டி வச்சுக்கிறாரு. அந்த மதவுகள் இப்ப இழுக்கிற தண்ணி எல்லாம் வந்து மேகத்துலதான் போய் முழுக்க நிக்கும்னு நாங்கள் எப்படி சொல்ல முடியும் ஐயா? இப்ப யோகுக்கே இப்படி இந்த சிந்தனை வந்தது. ஏதோ ஆண்டவர்கிட்ட வெளிப்பாடு ஐயா, அவர்கிட்ட ஆண்டவர்கிட்ட வெளிப்பாடு அவர் சொல்லி இருக்கிறாரு வந்து. அப்ப யோபு வந்து ஐயா அதான் வேதத்துல சொல்லப்படுது. யோபு வந்து ஆதிகாமத்துல ஆபிரகாமுக்கு முன்னுக்கு 500 வருஷங்களுக்கு முன்பு வாழ்ந்தவர்னு சொல்லப்படுது. இந்த வெள்ளப்பெருக்கு வர முதல் யோபு வந்திருக்க வேணும். வந்திருந்தா யோவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா யோவுக்கு அது தெரியல. ஆனா யோவுன்ற காலத்துல ஐயா புத்தக சுருள் இல்ல, நியாயப்பிரமாணம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஆனா அப்படி இருந்தும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களே என்னோட மாமிச கண் காணுவண்டு அவர் எப்படி சொல்றாரு ஐயா? அதை யோசிச்சு பாருங்க அந்த வசனத்தை. அதே யோவு தான் சொல்றாரு வந்து மாமிசமான, அதாவது என்னுடைய கண்கள் அவரை காணும், மாமிச கண்கள் என்ன காணும்னு சொல்லி சொன்னால் எப்ப சொல்லி இருக்கிற அந்த காரியம் இன்னும் நிறைவேறலையே. கடைசி நாட்கள் தான் நிறைவேற போகுது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வரையும் போது கல்லறைகள் திறக்கப்பட போது இந்த நாட்களில் ஜனங்கள் வந்து ஆண்டவரை காணக்கூடியதா இருக்கும். நீங்க வெளிப்படுத்தல் 1:7 எடுத்து பாருங்கள். அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். இந்த வெளிப்பாடு யோவுக்கு ஏற்கனவே ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். இப்ப இசாயா வந்து இயேசுவின் பிறப்பையே சொல்லி இருக்கிறார் தானே. ஓமோ அது மாதிரி தான் ஏசாயா சொல்லியிருக்கிறார். ஏசாயாவுக்கு முன்னுக்கு உள்ள சின்ன சின்ன தீர்க்கதரிசியே அங்க இவர் சொல்லியிருக்கிறார். எப்ராத்தா என்னப்பட்ட இடத்துல, எப்ராத்தாண்டா அப்பத்தின் வீடு, அதை குறிச்ச ஆண்டவர் சொல்லியிருக்கார். இந்த ஆண்டவரை பிறப்பை குறிச்சு அவரே சொல்லியிருக்கிறார் வந்து. இப்ப ஒவ்வொரு சின்ன பழைய ஏற்பாட்டிலே சொல்லி இருக்கு. பழைய ஏற்பாட்டுல கூட சொல்லப்பட்டிருக்கு ஆண்டவுடைய வருகை, ஆண்டவுடைய காரியங்கள். ஆனா முக்கியமான காரியம் வந்து ஜனங்களுக்கு இன்றைக்கு முளை கொள்ளுகிறேன். பழைய ஏற்பாட்டுல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நடமாடி இருக்கிறார். ஆனால் அவரை இயேசு கிறிஸ்து ஒருவரும் கண்டுகொள்ள இல்லையா. அதான் அடுத்த பிரச்சனை. அவர் வந்து சாதாரண வந்து காரியங்கள் ஏன்னு சொல்லி சொன்னால் ஐயா, நீங்க வேதத்தை அடிப்படை எடுத்து பார்க்கல வந்து பிதாவானிய தேவனுக்கு ஐயா உருவம் இல்லை ஐயா. அவர் வெளி ஐயா, ஒருவரும் வெளிச்சம், ஒருவரும் சேரக்கூடாத வெளிச்சத்திலே வாழ்கிறவர், ஒருவரும் கன்றாதவர், ஒருவரும் காணக்கூடாதவர். அப்பதானே மோச கேட்கிறார், ஆண்டவர் உம்மை காண்பிக்கும் சொல்லுறவங்களே. அவர் சொன்னார், என்ன நீ பார்க்க மாட்டா, கண்டான நீ செத்து போவ. ஆனா என் அண்டையிலே ஒரு கண்மலை இருக்கு. அந்த வசனத்தை வாசி பாருங்க யாத்திராமத்துல. என் அண்டையிலே ஒரு கண்மலை இருக்குன்னு சொன்னால் அந்த கண்மலை என்று சொன்னார குறிக்குது, இயேசு கிறிஸ்துவ குறிக்குது. அப்ப அந்த கண்மலையினுடைய அந்த வெடிப்புக்குள்ள வச்சுதான் உன்னை மறைச்சு நான் கடந்து செல்வேன் என்று சொல்லப்படுது. அப்படியானால் அந்த ஆண்டவருடைய அந்த தழும்புகள், அந்த காயங்கள், அந்த விழாவுக்குள்ள, இந்த விழாவில் ஈட்டிய அந்த காயத்துக்குள்ள உன்னை மறைச்சுதான் நான் கடந்து போவேன், நீ அந்த பிரசனத்தை, பின்பக்கத்து பிரசனத்தை தான் காணுவான்னு சொல்லப்படுது ஐயா. அப்ப அப்படின்னு சொல்லி பார்க்கிற வேளையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் பிதாவின் போல இந்த அந்த நாட்கள்ல தூதர்களாகவும் அப்படியான காரியம், இப்ப யாக்கோபோட சண்டை பிடிச்சதோ அந்த காரியங்களை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து காரியங்களை செய்திருக்கிற ஜெபம், போராடின ஜெபத்தை குறிக்கிறது ஐயா. ஆனால் ஜனங்கள் அந்த இடத்துல அறிஞ்சு கொள்ளல. தூதரன்னு சொல்லிப்பட்டு ஒரு சிம்பிளா இந்த நாட்களை விட்டுட்டோம். ஆனால் மத்தேயு வந்த பிறகுதான், மத்தேயு 1ஆம் அதிகாரத்துக்கு பிறகுதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட பேர் பகிரங்கமாகுது. அவர் பாலன் சொல்லிவிட்டு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். அவர் மத்தேயு 1:21 சொல்லப்படுது. அவருக்கு இயேசு என்று கூட அவர் ஜனங்களுடைய பாவங்களை மன்னிப்பார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுது. அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்படுகிறது. இப்ப பாருங்க, ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு இல்லையா ஆண்டவர் இந்த நாட்கள்ல. அதாவது ஆபிரகாம் வானத்து நட்சத்திரங்களையும் கடக்கிற மணலை போல ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி. ஆனால் அந்த ஆபிரகாமு கொடுக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதம் இன்றைக்கு எங்க வந்து நிக்கிற பாருங்க பாப்போம். இன்றைக்கு இயேசு கிறிஸ்துக்குள்ளான அந்த ஆசீர்வாதம் வந்து நிக்க ஐயா. இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளா தானே நீங்களும் நான் இருக்கிறோம். இன்றைக்கு அந்த சந்ததி இயேசு கிறிஸ்துடைய சந்ததியா தானே இன்றைக்கு நாங்களா இருக்கிறோம் ஐயா. ஆபிரகாம் சந்ததி எல்லாம் போயிட்டுது. ஆனால் ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட அந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்றுற. சரியா ஐயா? நீ சொன்ன சரி, நாங்கள் அப்ப கூட சொன்ன மாதிரி நான் இப்போ இது தேவனுடைய பிள்ளை நடக்கணுமோ? கேட்கல தேவன் இந்த தேவனுடைய பிள்ளைன்னு சொன்ன மாதிரி நடக்கணுமோன்னு கேட்கிறோம். அது கேட்டுதான் பார்க்கணும். ஒரு தெரியுது, பார்க்க தெரியுதா? அர்த்த கேள்வி.
அடுத்த கேள்வி ஐயா. ஆமீன். மிஷனவனும் புலை விடுறவன் தானே அண்ணா. அதுக்குத்தானே ஆண்டவர் வந்தவர் மனுஷனுக்காக. ஆமீன். அடுத்தாக ஐயா, மாதுளை மரத்துக்கு கீழே இருந்தவன் யார்? இவன் 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 யாரண்டாம்? ஐயோ மரத்துக்குள்ள தீமேத்தேயுவா? அத்தி மரத்துக்குள்ள நாத்தான்வேல், தீமேத்தேயு. ஐயா. இல்ல ஐயா. அதுல வர்றார் ஐயா ஐயா நான் ஒரு குழு ஒன்று தாரணையா, ஒரு பயங்கரமான ஆள் ஐயா. குளப்படி குளப்படி குளப்படியான ஆள். என்ன கேட்டீங்க? அப்சலோமா? இல்ல இல்ல இல்ல, அப்சலோம் இல்ல. ஜெனட் என்ன சொன்னீங்க? அதான் சொன்னேன். அப்சலோம் அப்சலோம் இல்ல. மாத மரத்துக்கு ஒருத்தர் இருந்தவர். ஆறுன்னு சொல்லுங்க அப்போ. பொறுங்கோ. நான் அடுத்த குழு தந்தேன்னா நீங்க பிடிச்சிருவீங்க, அந்த மரமலையை வச்சே பிடிச்சிருவீங்க. மாதுளை மரம், மாதுளை. அந்த வசனத்துல தெளிவா சாவுல் அண்ணா, சாவுல். ஆமீன் ஆமீன். 1 சாமுவேல் 14:2 வசனம். இது நான் படிச்சேன். சவுல் கிபியாவில் கடைசி முனையிலே, அதாவது மிக்ரோனிலே ஒரு மாதுளை மரத்தின் கீழே இருந்தான். அவனோடு கூட இருந்த ஜனங்கள் ஏறக்குறைய 600 பேரா இருந்தார்கள். ஆமீன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமீன். அடுத்தாக ஐயா, தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமானவர் எப்பொழுதும் இந்த நாட்களை நினைவு கூர்ந்தார் என்றும் இந்த நாட்கள்ல எந்த புஸ்தகத்துல இந்த நாட்களை சொல்லப்படுது ஐயா? சங்கீதத்துல. எத்தனாவது அதிகாரத்துல? சங்கீதம் 78. சரியான பதில். எத்தனாவது பதில் சொல்லுங்க பாப்போம். அது நீங்க சொல்லணும். 35, 34. ஆமீன் ஆமீன். சோத்திரம். அடுத்ததாக அடுத்த ஒரு நிமிஷம் இல்லைங்க ஐயா, அடுத்த இன்னொரு கேள்வியை கேட்கிறேன். நான் வந்து சங்கீதம், நான் சங்கீதத்துக்கு வரேன்னா ஆமீன். சோ அடுத்ததாக இந்த பொருங்க சொல்லப்படுது வந்து ஆமீன். ஐயா நான் ஒரு கேள்வி கேட்டா, கர்த்தர் சொல்லுகிறார் நான் தந்த நிரப்புங்க. அவர் என்ன சொல்றாரு? நான் தந்த மீதியை சொல்லுங்க. நானே கர்த்தர், என்ன இல்லாமல் வேற தேவன் இல்லை. இல்ல இல்ல, நான் அவர் எங்களுக்கு தந்த என்று சொல்லப்படுகிறது. மிச்சத்தை சொல்லுங்க, என்னத்தை தந்தவர் என்று. நான் தந்த. ஒரு ஆளுக்கு சொல்றார் ஆண்டவர் நான் தந்த. கர்த்தரா கர்த்தரா? கர்த்தர் ஆண்டவர். ஆண்டவர் ஐயா நான் தந்தேன்னு சொல்லப்படுது ஐயா. நான் தந்த அபிஷேகம் ஐயா? இல்லை. கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, ஒரு தீர்க்கதரிசி மூலம் இன்னொருவருக்கு மெசேஜ் அனுப்புறார். நான் பழைய ஏற்பாடோ? நான் தந்தேன்னு சொல்றீங்களா? நான் தந்த பிள்ளைகள். அப்படி அது கிட்டத்தட்ட சரி, ஆனா அது இல்ல. ஆண்டவர் அவர் தீர்க்கதரிசியோட சொல்லி அனுப்புறார். நான் தந்த என்று சொல்றார். அது வந்து நீங்க ஆதியாவது சொல்றதா? தேவரின் நீர் தந்த இஸ்ரியானவள்டா? இல்ல இல்ல, கிட்டத்தட்ட சரி. யாருக்கு சொல்றாருன்றதான் கேள்வி.
நான் அதான் ஆதாம் தானே, அது ஆதாம் அதற்கு ஆதாம் என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரியானவள் அவ்விடத்து அவ்விருச்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நான் புசித்தென்றாள். சரியா ஐயா? இல்லை இல்லை, இது நான் தந்த ஸ்திரீ இல்லை, ஸ்திரீகள் என்று வரும். நான் தந்த ஸ்திரீகள் அப்படின்னு சொன்னா அது ஆதியாமத்துக்கு வராது, அங்கால தள்ளித்தான் வரும். நானே சொல்லி விடுறேன் தாயமாவது. ஆண்டவர் சொல்றார் நாத்தான் தீர்க்கதரிசிட்ட சொல்லி விடுறார், நான் தந்த தாவீதின் காரியத்துக்கா? நான் தந்த மனைவிகள் உனக்கு எத்தனையோ இருக்கு, இன்னொன்றுக்கு போனாய். அவர் தந்த ஸ்திரீ, அப்ப அவன்டா உங்களுக்கு தந்த மனைவிகள் ஆண்டவர் தந்த மனைவி. ஆண்டவர் தந்த பிள்ளைகள் ஆண்டவர் தந்த கணவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீங்கள் நிறைவு கொண்டு வாருங்க ஐயா. நிறைவு கொண்டு வந்துட்டு நீங்கள் இன்றைக்கு எங்களுடைய செல்வி ராமச்சந்திரன் இந்தியா போறார். நீங்கள் 12 to 1 எடுக்கலாம். 12 to 1 எடுக்கலாம். நீங்கள் நிறைவு கொண்டு வாருங்களாமா? கேளுங்கள் ஜெனட். சிஸ்டர் ஜானட் அவர் போயிட்டாங்க. ஏமனவானா அவங்க நிறைவு கொண்டு வாங்க. ஆமாண்டவரே, மை ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைய நாளுக்காய் தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் எங்கள் கேள்வி பதில் நிகழ்ச்சி நேரத்தை நடத்தி தந்தீர், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பங்கு கொண்ட ஒவ்வொரு காய் நன்றி சொல்லுகிறோம். அண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும் கர்த்தாவே. மகேந்திரமண்ணா குடும்பத்தை ஆசீர்வதியும். லேசியண்ணா குடும்பத்தை செய்கிற ஊழியங்களை நீர் கனப்படுத்தி நடத்தும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். இந்த நேரம் வரை எங்களை நடத்தி தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். சகல துதிகன மகிமை உமக்குரியது, உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமேன் ஆமேன். அதே வேளையில நீங்கள் எந்த நாள் வலிக்குவீங்கம்மா? அடுத்த வியாழக்கிழமை அதிகாலை. டிக்கெட் மலிவா எடுத்துட்டீங்களா? யா, மலிவா கிடைச்சா நல்லா போச்சு. நான் தேடி தேடி பார்த்தேன், டிக்கெட் கிடைக்கிறதா விட்டேன். ஓ, சரியான விலை. இப்ப சரியான விலை, பயங்கர விலை. அதை நான்